ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா MS எக்ஸல்ல if ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒண்ணு பத்தி பார்க்க போறோம். if ஃபங்க்ஷன் இஸ் மோஸ்ட் பாப்புலர் ஃபங்க்ஷன் இன் MS எக்ஸல். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது தெரியாதவங்க யாருமே இல்ல. ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இது என்னன்னா, இது லாஜிக்கல் கம்பாரிசன் பிட்வீன் டூ வேல்யூஸ். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ரிசல்ட் கிடைக்கும். ஒன்னு ட்ரூன்னு ஒரு ரிசல்ட்டும் கம்பேர் பண்ணிட்டு ட்ரூவா இருந்தா அதுக்கு ஒரு ரிசல்ட்டும், ஃபால்ஸ்னா அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். லாஜிக்கல் கம்பாரிசன் பிட்வீன் எ வேல்யூ. ஓகேங்களா? லாஜிக்கல் ஒரு கம்பாரிசன் பண்ண ஒரு வேல்யூ கம்பேர் பண்ணிட்டு அதுல கிரேட்டர் தன் லெஸ் தன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. மோஸ்ட் பாப்புலர் ஃபங்க்ஷன் இன் MS எக்ஸல். ஓகேங்களா? இது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் தெரிஞ்சிருந்தா இதுல விட்டுருங்க. நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்பிள் இஃப் எப்படி யூஸ் பண்றது, ஒரு சிம்பிளா ஒரு இஃபோட கான்செப்டை எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். இஃப் ஃபங்க்ஷன் பாக்குறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை தொடர்ந்து கண்டினியூவா பாருங்க, விட்டு விட்டு பார்க்காதீங்க. அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு கிளியரா புரியும். இடையில விட்டு விட்டு பாத்தீங்கன்னா சொல்ற விஷயம் புரியாது. அதனால கண்டினியூவா பாருங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. உங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி ஒரு எக்ஸல் சீட் இருக்கு. இந்த இஃப் ஃபங்க்ஷன்ல ரெண்டு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஏதோ ஒரு இதை கம்பேர் பண்ணிட்டு ரெண்டு ரிசல்ட் நம்மளால குடிக்க முடியும். ஒன்னு ட்ரூவா இருந்தா இதை பிரிண்ட் பண்ணு, ஃபால்ஸ்னா அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு டெஸ்ட், லாஜிக்கல் டெஸ்ட் பண்ணுவோம். ஒரு வேல்யூ இப்ப பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில ஒரு சேல்ஸ் பர்சன் இருக்காரு. அவர் மந்த்லி இவ்வளவு சேல்ஸ் பண்ணணும். அதுக்கு மேல போச்சுன்னா அவளுக்கு போனஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 ப்ராடக்ட் மந்த்லி விற்கணும். அதுக்கு மேல அவர் வித்துட்டாருன்னா அவருக்கு 10% போனஸ் கொடுக்கணும், 20% போனஸ் கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். இப்ப அதை கண்டிஷன் செக் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் சேலரி 5000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 5000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவருக்கெல்லாம் 500 ரூபாய் போனஸ் கொடுங்க அப்படின்னு, தீபாவளிக்கு போனஸ் கொடுங்க அப்படின்னா 500 ரூபாய் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை கம்பேர் பண்ணணும். யாரெல்லாம் 500 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் லாஜிக்கல் டெஸ்ட். அதை டெஸ்ட் பண்ணிட்டு அந்த 5000 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சாங்கலாம் அவங்களுக்கு போனஸ் 500 ரூபாய். அதுதான் ட்ரூ வேல்யூ. ஃபால்ஸ் வேல்யூங்கிறது பாத்தீங்கன்னா, சப்போஸ் இல்லைன்னா அதே வேல்யூ அப்படியே பிரிண்ட் பண்ணு, 5000 ரூபாய் 5000 சேலரி கொடு அப்படிங்கிறது தான் ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன். இதோட சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த இஃப் பாத்தீங்கன்னா இஃப் ஈக்குவல் டு போடுங்க எப்போதுமே ஃபங்க்ஷன். இஃப் லாஜிக்கல் டெஸ்ட் கமா 3 ஆர்குமெண்ட் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன்ல இஃப் ஃபங்க்ஷன்ல 3 ஆர்குமெண்ட் இருக்கு. லாஜிக்கல் டெஸ்ட் வேல்யூ இஃப் ட்ரூவா இருந்தா இதை பிரிண்ட் பண்ணு, வேல்யூ ஃபால்ஸ்னா அதை பிரிண்ட் பண்ணு. அது இதான் அதோட லாஜிக். லைஃப் ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ் இதுதான். ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் பர்டிகுலரா 5 சப்ஜெக்ட்ல லாங்குவேஜ், இங்கிலீஷ் அந்த மாதிரி 5 சப்ஜெக்ட் அவங்களோட மார்க்ஸ் எல்லாம் என்டர் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்களுக்கு டோட்டல் போட்டாச்சு. டோட்டல் இது எல்லாத்தையும் போட்டீங்களா? இப்ப ரிசல்ட் பிரிண்ட் பண்ணணும். ரிசல்ட்டோட கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில்னாலும் ஃபெயில் தான். ஓகேங்களா? அதனால அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி சிம்பிள் இஃப் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நான் இப்போ பார்க்க போறோம். இப்போ சின்டாக்ஸ் ஈக்குவல் டு இஃப்னு அடிங்க. இஃப்னு அடிச்சுட்டு ஓபன் பிராக்கெட் டேப் அடிங்க. இல்லைன்னா பிராக்கெட் மறக்காம இந்த சப்ஜெக்ட் இது கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல லாஜிக்கல் டெஸ்ட் இது கிரேட்டர் தன், இது கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 35க்கு மேல இருந்தா இதுதான் லாஜிக்கல் டெஸ்ட். இந்த லாங்குவேஜ்ல 35 மார்க் 35 ஆர் 35க்கு மேல இருக்கணும். ஈக்குவல் டு போட்டா 35யும் இன்க்ளூட் ஆகும். ஈக்குவல் டு போடலன்னா 35க்கு மேலதான், 36ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால மறக்காம கிரேட்டர் தன் ஈக்குவல் டு போட்டுக்கங்க. இது லாஜிக்கல் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வேல்யூ ட்ரூவா இருந்தா எதை பிரிண்ட் பண்ணும்? பாஸ். ஓகேங்களா? டபுள் கோட்ஸ்ல எப்போதுமே டெக்ஸ்ட் எல்லாம் கொடுக்கணும். எக்ஸல்ல பொறுத்தளவு பாஸ்ன்னு நான் அடிக்கிறேன். டபுள் கோட்ஸ் முடிச்சிட்டு கம்மாவை கொடுங்க. லாஜிக்கல் டெஸ்ட் ட்ரூனா பாஸ்ன்னு பிரிண்ட் பண்ணு, ஃபால்ஸ்னா ஃபெயில்னு பிரிண்ட் பண்ணணும். ஃபெயில் ஓபன் மறக்காம பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இங்க ஒரு ஓபன் பிராக்கெட். இது என்னன்னா P3 இந்த செல்லு நான் இதை ரெஃபர் பண்ணிருக்கேன். கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 35 மார்க்குக்கு மேல இருந்தா பாஸ்ன்னு பிரிண்ட் பண்ணணும். கமா கொடுத்துருக்கேன். இல்லைன்னா ஃபெயில். ஓகேங்களா? நமக்கு ரெண்டு ரிசல்ட் எதா இருந்தாலும் கிடைக்கும். இந்த லாஜிக்கல் டெஸ்ட் கம்பேர் பண்ணிட்டு வரக்கூடிய ரிசல்ட் பாஸ் ஆர் ஃபெயில். அதுதான். இப்ப நான் என்டர் தட்டுறேன் பாருங்க, எனக்கு பாஸ்ன்னு கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்படி காப்பி பண்ணி Ctrl+C காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரே ஒரு சப்ஜெக்ட மட்டும்தான் இங்க ஃபெயில். இந்த பாருங்க, இந்த இடத்துல 20 மார்க் எடுத்திருக்கேன், அதனால ஃபெயில்னு நமக்கு ரிசல்ட் காட்டுது. இப்ப இந்த இடத்துல 35 மார்க் கொடுத்தனா பாஸ்ன்னு
வரும். 35 மார்க்கு நான் டைப் பண்ணேன்னா பாஸ்ன்னு கிடைக்குது. கண்ட்ரோல் செட் கொடுத்துறேன். ஓகேங்களா, ஃபெயில் அப்படியே இருக்கட்டும். ஓகேவா, பாக்கி எல்லாமே இந்த சப்ஜெக்ட்ல லாங்குவேஜ்ல பாஸ் ஆயிட்டாங்க. ஒரு பையன் மட்டும் பாஸ் ஆகல. அது கேட்கலாம், இப்போ ஒரு சப்ஜெக்ட் போட்டீங்க, இப்ப 5 சப்ஜெக்டையும் நான் கம்பேர் பண்ணணும், அது எப்படி பண்றது அப்படிங்கறதையும் நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்ப நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு இப்ப எனக்கு டபுள் கோர்ஸ்ல படிக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பாஸ் ஃபெயில்னு ஒரு இடத்துல டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு இஃப் ஓபன் பிராக்கெட் கொடுத்துட்டு இந்த கம்பேர் பண்ற இந்த சப்ஜெக்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 கொடுக்குறேன். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த செல் பாஸ்ன்னு நான் வச்சிருக்கேன், டைப் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன ரிசல்ட் வேணுமோ அதை ஒரு செல்லுல ரெஃபர் பண்ணி இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நான் கிளிக் பண்ணா போதும். இங்க டபுள் கோர்ஸ் எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் பிரிண்ட் பண்ணும், பாஸ்ன்னு பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா, அடுத்தது ஃபெயில். இதை கிளிக் பண்ணுங்க, ஃபெயில்னு கொடுக்கணும். பட் இதுல என்ன பிரச்சனை வரும்னா இது மட்டும் பண்ணக்கூடாது, இந்த 2 செல்லையும் லாக் பண்ணணும். F4 பிரஸ் பண்ணி லாக் பண்ணிக்கங்க. F4 பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாலர் சிம்பிள் வரும். இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு F4 கீபோர்டுல F4 பிரஸ் பண்ணுங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு டாலர் சிம்பிள் கேக்கு முன்னாடி பின்னாடி வந்துருச்சு. ஏன் லாக் பண்றோம் இந்த மாதிரினா, நான் இதை காப்பி பண்ணி ட்ராக் பண்ணும்போது இந்த செல் ஃபர்ஸ்ட் இதுல இருக்கும், அடுத்தது இங்க போயிடும், இங்க போய் பெரிய ரெஃபர் பண்ணும். எனக்கு இந்த 2 செல்லும் கான்ஸ்டன்டா இருக்கணும், மாறைய கூடாது. ஏன்னா பாஸ்ங்கிறது இந்த இடத்த விட்டு நவரக்கூடாது. அதுக்குதான் இதை லாக் பண்ணி வச்சுக்கிறோம். இதை லாக் பண்ணலன்னா என்ன ஆகுங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா, இப்ப நான் இதை கொடுத்துட்டு காப்பி பண்ணேன்னா பக்காவா வந்துடும். ஓகேங்களா, அந்த ஒரு சப்ஜெக்ட் தானே நம்ம பார்த்தோம், அதனால இதை மட்டும் காப்பி பேஸ்ட் பண்றேன். இப்ப இந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஃபெயிலுங்கிறது காட்டுது. சப்போஸ் இதை லாக் பண்ணாம நம்ம பண்ணோம்னா ரிசல்ட் மாறி போயிடும். இந்த மாதிரி பண்ணும்போது இஃப் ஓபன் பிராக்கெட் ஈக்குவல் டு இஃப் ஓபன் பிராக்கெட் இந்த சப்ஜெக்ட் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35 மார்க்ஸ் கமா கொடுத்துட்டு இப்ப நான் இந்த செல்லை மட்டும் கிளிக் பண்றேன். அப்புறம் இந்த செல் பிரிண்ட் பண்ணணும், பாஸ் இல்லைன்னா ஃபெயில் அப்படிங்கறத பிரிண்ட் பண்ணணும். ஜேங்கிறத பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் இருக்கிறது பாஸ் ஃபெயில்னு கொடுத்து என்டர் தட்டிடுறேன். இந்த செல்லுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேங்களா, இப்ப நான் மார்க் 25 கொடுத்தனாலும் ஃபெயில்னு வந்துடும். கண்ட்ரோல் செட் கொடுத்துறேன். இப்ப இந்த சப்ஜெக்ட் கரெக்டா இருக்கும். ஆனா இப்ப நான் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரிசல்ட் கரெக்டா வராது, 0 வருது. ஏன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி பாருங்க. இப்ப இந்த இடத்துல இது ரெஃபர் பண்ணுது. எக்ஸல பொறுத்தளவு நம்ம அப்படியே அடுத்தடுத்த செல்லு போகும்ல, நான் இப்ப இங்க கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துக்கு போய் செக் பண்ணுது. அங்க இப்ப எதுவுமே இல்ல, பிளாங்கா இருக்கு, அதனால 0ன்னு பிரிண்ட் பண்ணுது. ஓகேங்களா, அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம அந்த மாதிரி லாக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா F4 பிரஸ் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. இதுலயும் F4 பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த செல்லுல நான் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த இடத்துல F4 பிரஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, F4 இது லாக் பண்ணிக்கிறேன். F4 பிரஸ் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. இதையும் F4 பண்ணிக்கோங்க. இப்ப லாக் ஆயிடுச்சு. இது ரெண்டும் நீங்க நமக்கு என்ன ஆகும்னா, இப்ப பாருங்க, இப்ப நீங்க இந்த இடத்துல வச்சு பார்த்தாலும் இந்த செல்ல ரெஃபர் பண்ணது இது மாறிக்கிட்டே போகும். இதுக்கு நேரா இருக்குது. பட் இந்த ரிசல்ட் மாறவே மாறாது, கான்ஸ்டன்டா ஸ்டாண்டர்டா இருக்கும். அதுக்குதான் இந்த லாக் பண்ணிக்கிறது. இதை நம்ம மாத்த ஸ்டாண்டர்டா வைக்க கூடாது. இதை லாக் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது மாறிக்கிட்டே இருக்கணும், இல்ல அடுத்தடுத்த செல்லுக்கு போயிட்டே இருக்கணும். இது கரெக்டா தான் இருக்கு. இதுதான் அந்த லாஜிக். ஓகேங்களா, இப்ப நான் ஒரு சப்ஜெக்ட நம்ம ரிசல்ட் போட்டாச்சு. பட் ஒரு சப்ஜெக்ட் வச்சு யாரும் ரிசல்ட் போட மாட்டாங்க. ஓகே, இந்த 5 சப்ஜெக்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா அண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ண போறோம். கம்பைன் பண்ணி பண்ண போறோம். அது எப்படி பண்றதுங்கிறத இப்ப நான் பார்க்க போறோம். ஈக்குவல் டு இஃப் ஓபன் பண்ணிக்கங்க. இஃப் அண்ட் லாஜிக்கல் இருக்கு, அந்த ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ஓபன் பண்ணிட்டு இப்ப எந்த செல் ரெஃபர் பண்றோம், இந்த செல் கிளிக் பண்ணிட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35 மார்க்ஸ்க்கு மேல இருந்தா இதை கம்பேர் பண்றது. அப்புறம் இந்த மாதிரி 5 சப்ஜெக்டையும் நம்ம கம்பேர். C3 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35, இது 35 மேல இருந்தா அடுத்தது இது D3. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டும் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35 மார்க் மேல. சயின்ஸ் சப்போஸ் உங்களுக்கு கிரேட்டர் தெனுக்கு ஈக்குவல் டு 35 மார்க்ஸ். கிரேட்டர் தென் ஈக்குவல் டு கொடுக்காம வெறும் கிரேட்டர் தென் கொடுத்தீங்கன்னா 35 பிரச்சனை வரும். அது சொல்லி இருக்கிறேன். F இந்த செல்ல போய் கிளிக் பண்ணுங்க. அப்படி போய் கிளிக் பண்ணாலே போதும். இல்லைன்னா இங்க F3ன்னு நீங்க டைப் பண்ணலாம். கிரேட்டர் தென் சிம்பிள் ஈக்குவல் டு 35 மார்க்ஸ். இப்ப லாஜிக்கல் டெஸ்ட் இதான் முடிஞ்சிருச்சு. நான் இங்க ஓபன் பண்றேன். ஓகேங்களா, இப்ப இஃபோட இந்த எண்ட் நம்ம க்ளோஸ் பண்ணல. இஃப் அண்ட் இந்த லாஜிக்கல் டெஸ்ட் மட்டும் முடிஞ்சிருச்சு. என்ன லாங்குவேஜ் 35னா பாஸ், இங்கிலீஷ் 35 இருக்கா. அண்டோட ஃபங்க்ஷன் என்னன்னா எல்லாமே ட்ரூவா இருந்தா ரிசல்ட் ட்ரூ. ஏதாவது இதுல அந்த கண்டிஷன்ல 1 ஃபால்ஸ்னாலும் எல்லாமே ஃபெயில் தான். ஓகேங்களா, அதுதான் அண்டோட வேலை. எல்லாமே ட்ரூவா இருந்தா ரிசல்ட் ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். இதுல ஏதாவது ஒரு கேஸ் ஃபெயில்னு வந்துச்சுன்னா எல்லாமே ஃபெயில்னு பிரிண்ட் ஆகும். லாஜிக்கல் ட்ரூ முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கமா மறக்காம கொடுங்க. கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்ல பாஸ்.
ஓகேங்களா. பாஸ் டபுள் கோட்ஸ்ல கொடுத்துறேன். ரிசல்ட் ஃபெயில் டபுள் கோட்ஸ்ல ஃபெயில் அப்படின்னு அடிக்கணும். டபுள் கோட்ஸ் முடிச்சாச்சு. இப்ப க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த க்ளோஸ் வந்து இதோட இது இஃபோட க்ளோஸ் நம்ம நார்மலா பண்றது. இப்ப முன்னாடி வந்து நம்ம சிம்பிளா பண்ண இதை வந்து இப்ப இந்த அஞ்சு சப்ஜெக்டையும் கம்பேர் பண்றோம். அண்டுங்கிறது ஆறுங்கிறது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தா எல்லாமே ட்ரூன்னு காட்டும். பட் இந்த கேஸுக்கு ஆர் யூஸ் பண்ணக்கூடாது. அண்டு தான் நம்ம யூஸ் பண்ண இந்த இடத்துல. அண்டுங்கிறது ஒரு லாஜிக்கல் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்றது. ஓகே, இப்போ நான் இதை பாஸ்ன்னு என்டர் தட்டுறேன். பாருங்க, இப்போ வந்து பாஸ், இவன் வந்து பாஸ் ஆயிட்டான். நான் இதை காப்பி பேஸ்ட் பண்றேன். இப்போ ஃபெயில். ஏன் ஃபெயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் 25 மார்க் எடுத்திருக்கான். 25 மார்க் எடுத்ததுனால ஃபெயில்னு காட்டுது. இவனும் பாத்தீங்கன்னா இங்க 11 மார்க் எடுத்திருக்கான். இதுல 25 மார்க் எடுத்திருக்காங்க, ஃபெயில். மத்தவங்க எல்லாமே பாஸ், இவங்க எல்லாமே நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. இவன் 20 ஃபெயில். ஓகேங்களா. இப்ப இவன் பாஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல 25, அதனால ஃபெயில்னு வருது. இதே வந்து நான் 35 மார்க் போட்டேன்னா பாஸ்ன்னு வரணும். கரெக்டா வந்திருக்கு. அதுக்குதான் நம்ம ஈக்குவல் டு போடுறோம் ஃபார்முலாவில். இந்த இடத்துல ஈக்குவல் டு போடலன்னா என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன சப்ஜெக்ட், ஈக்குவல் டு போடுங்க. போடலன்னா 36ல இருந்து பாஸ்ன்னு காட்டு. ஈக்குவல் டு இருக்குல்ல, இது போடலைன்னா 35 எடுத்துக்காது. அதனாலதான் ஈக்குவல் டு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 35 இருந்தாலும் பாஸ்ங்கிறதுக்கு தான். காப்பி பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்ப இந்த வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு நமக்கு. இதுதான் வந்து சிம்பிள் இஃப் உடைய வேலை. இதே மாதிரி வந்து இப்போ நீங்க போனஸ் வந்து கொடுக்கலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். சப்போஸ் ரிசல்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபெயில், ரெண்டாவதுன்னா இந்த ஃபார்முலாவை நீங்க மாத்திக்கங்க. இஃப் கொடுத்துட்டு இந்த சப்ஜெக்டை கிளிக் பண்றேன், கமா கொடுத்துறேன். கமா கொடுத்துட்டு ஈக்குவல் டு இஃப் ஓபன் பிராக்கெட் பண்ணிட்டு அந்த சப்ஜெக்ட் லெஸ் தேன், முன்னாடி நம்ம கிரேட்டர் தேன் கொடுத்தோம், இப்போ லெஸ் தேன் ஈக்குவல் டு கொடுக்குறேன். இதுவும் ஒரு லெஸ் தேனா இருந்துச்சுன்னா லெஸ் தேன் ஈக்குவல் டு 35 கீழே இருந்தா என்னது, கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஃபெயில்னு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணணும். இங்க எழுதும் போது ஃபெயில். ஓகேங்களா. கமா ரிசல்ட் வந்து ட்ரூன்னு, இங்க வந்து ஆப்போசிட்டா இருக்கும் நம்ம சொல்றது. ஓகேங்களா. பாஸ். போன வாட்டி நம்ம என்ன பண்ண போட்டோம், ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ் பிராக்கெட் பண்ணிடுறேன். போன வாட்டி வந்து கிரேட்டர் தென், இந்த சிம்பிள் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35ன்னு கொடுத்தேன். அதனால ஃபர்ஸ்ட் பாஸ் கொடுத்தேன். ரிசல்ட் வந்து ட்ரூவா இருந்தா இதை பண்ணு, ஃபால்ஸ்னா இதை பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இப்ப அதனால இப்ப மாத்தி போட்டிருக்கோம். ஃபெயில் ஃபர்ஸ்ட் வருது, பாஸ் பின்னாடி வருது. ஏன்னா இந்த கிரேட்டர் தென் மாத்தி போட்டதுனால உங்களுக்கு ரிசல்ட். இப்ப சப்போஸ் வந்து அவன் ஃபெயில்னா அப்படின்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ், அதனால ஃபெயில்னு பிரிண்ட் பண்ணணும். என்டர் தட்டிடுறேன். இப்ப கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுங்க, கரெக்டா ரிசல்ட் வரும். அதே ரிசல்ட் தான் நமக்கு வரும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான இஃப் எல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். என்னோட வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி. என்னோட வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வணக்கம். உன்னுடைய வீடியோவை வந்து தொடர்ந்து கண்டினியூவா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து அது கிளியரா புரியும். ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அதனால வந்து தொடர்ந்து பாருங்க தயவு செய்து. அப்புறம் உங்களுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வீடியோஸோடைய லிங்க் வந்து அதுல கொடுத்துருக்கோம். நீங்க அதை பார்த்து பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற அடுத்த வீடியோ உங்களுக்கு மெசேஜ் வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.